அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் பார்க்கக்கூடியது 2026 சனி வக்கர பயிற்சி பலன் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த 2026ல் மெயினாக சொல்லப்போனால் அந்த சனி பகவான் வக்கரம் அடைகிறதுக்கு கரெக்டாக சொல்லப்போனால் 4.5 மாத காலங்கள். இது எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை மாதம் 27ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் இந்த சனி பகவான் வக்கர பயிற்சியில் இருப்பார். வக்கர பயிற்சினா என்னங்க? சனி பகவான் பின்னோக்கு நகரக்கூடிய காலம் வக்கர காலம் அப்படின்றது. அப்போ மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு அவர் பயணம் செய்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. மீன ராசியிலே அவர் வக்கர பயிற்சி அடைகிறார். மீன ராசியிலேயே தன்னுடைய ரேவதி நட்சத்திரம் இப்போ புதனோட நட்சத்திரத்திலிருந்து அவர் சொல்லப்போனால் உத்திரடாதி நட்சத்திரத்துக்கு பின்னோக்கு நட்சத்திரமான அந்த உத்திரடாதி நட்சத்திரத்துக்கு அவர் பயணம் செய்ய போகிறார். இந்த டைமில் வந்துட்டு கரெக்டாக சொல்லப்போனால் ஜூலை மாதம் 27ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் சனி பகவான் 4.5 மாத காலங்கள் 138 நாட்கள் வக்கர நிலையில் இருப்பார். அவர் புதனுடைய நட்சத்திரமான சனி பகவான் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனுடைய நட்சத்திரம் இப்போ அவர் பயணம் செஞ்சுட்டு இருக்கிறார். வரக்கூடிய அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் அவர் புதன் நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். அதுக்கப்புறமா அக்டோபர் மாதத்திற்கு அப்புறமா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அவர் தன்னுடைய சனி பகவான் சொந்த நட்சத்திரமான சனியோட நட்சத்திரமான வரக்கூடிய அக்டோபர் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் 11ஆம் தேதி வரைக்கும் அவர் அந்த இடத்துல பயணம் செய்ய போகிறார். இந்த 2 நட்சத்திரத்தில் பயணம் செய்யும் போதும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எப்படிப்பட்ட ஒரு பலன்களை கொடுக்கும் அப்படின்ற நம்ம தெளிவான முறையில் விரிவாக பார்க்கலாம். இந்த 4.5 மாத காலங்கள் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் கொடுக்கும் அப்படின்னு நம்ம தெளிவான முறையில் விரிவாக பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபம் ராசி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு இந்த 2026 சனி வக்கர பயிற்சி அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு சனி பகவான் 11ஆம் இடத்துல லாபச்சனியாக இருக்கிறார். கண்டிப்பாக சொல்லப்போனால் இந்த காலகட்டங்கள் ரிஷபராசி நண்பர்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத காலகட்டத்தை விட இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்புள்ள ஒரு காலம். எடுத்த முடிவுகளுக்கும் போகக்கூடிய பாதைக்கும் எடுத்து வச்ச விஷயத்துக்கும் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல பலன் கண்டிப்பாக அந்த டைமில் உங்களுக்கு இருக்குது. ரிஷபராசி நண்பர்களுக்கு அது மட்டும் இல்லாமல் குருவோட பார்வை சனி மேலே 9ஆம் பார்வையை பார்க்குறாரு. அப்போ சனி இன்னும் பலமாகிறாரு. சனிப்பாவோட பார்வை உங்கள் ராசியை 3ஆம் பார்வையை பார்க்குறாரு. ஜல வீட்டில் இருக்கிற சனி பகவான் கண்டிப்பாக சொல்கிறேன் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கிடைக்க போகுது. இது வரைக்குமே ஒரு பவர் இல்லாமல் இருக்கிறீங்க, ஒரு மாற்றம் இல்லை, எனக்கு ஒரு ப்ரொமோஷன் இல்லை, தொழில் வகையில் எந்த ஒரு அனுகிரகமும் இல்லை, நான் போகிற இடத்துல அப்படியே தான் உட்காந்துருக்கிறேன், எனக்கு எந்த ஒரு மதிப்பும் இல்லை, மரியாதையும் இல்லை, எனக்குன்னு ஒரு ஆள் இல்லை, எப்படி சொல்கிறதுனா எனக்குன்னு ஒரு மேலே தூக்கி விட்றதுக்கு ஒரு ஆள் இல்லை, எனக்கு சப்போர்ட்டு யாரும் இல்லை, யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கிறேன், ஒரு பெரிய லெவலில் ஒரு அதிகாரம்ன்றது இல்லை, எனக்கு ஏதாச்சும் தூக்கி கொடுக்குறதுக்கு ஒரு ஆள் இல்லை, எல்லாமே கொஞ்சம் பிரச்சனையாகவே போயிட்டுருக்கு, எனக்கு ஒரு லெவலாகவே போயிட்டுருக்குது அப்படின்றவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு சப்போர்ட்டு கிடைக்கும். மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டு கிடைக்கும். ஒரு நண்பர்கள் வகையிலையோ அப்பாவோட அனுகிரகத்தின் வகையில் அப்பாவோட இடத்துலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டு கொடுத்து நான் உன்னை ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறப்ப நான் வேலைக்கு சேர்த்துக்கிறேன், உன்னை நான் ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போகிறேன் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டிங்கன்னா அவரோட சப்போர்ட் மூலிமா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த டைமில் ப்ரொமோஷன் கிடைக்கும். அந்த ப்ரொமோஷன் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாப ப்ரொமோஷனாக இருக்கும், எதிர்பார்க்காத ஒரு ப்ரொமோஷனாக இருக்கும். லாப சனினால் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி லாப சனி உங்களுக்கு சம்பள உயர்வு கொடுக்கும், ஒரு லாபத்தை கொடுக்கும். பிஸ்னஸ் வகையில் இது வரைக்கும் முன்னேற்றம் இல்லாமல் இருக்குது, ஒரு நார்மலாக அப்படியே எடுத்துக்க அப்படின்ற மாதிரி தொடச்சிக்க போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி நார்மலாகவே போயிட்டுருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த டைமில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த டைமில் லாபச்சனின் மூலமாக பிஸ்னஸில் நல்ல லாபங்கள் கிடைக்கும், முன்னேற்றங்கள் கிடைக்கும், தொழில் வகையில் ஒரு மாற்றங்கள் கிடைக்கும், இருக்கிற இடத்த விட போகிற இடம் மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுக்கும். எல்லாமே சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்குது. ரிஷபராசி நண்பர்களுக்கு யோகமான காலகட்டம் தான், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே கிடைக்குதே அப்படின்ற ஒரு கர்வம் மட்டும் இருந்துச்சுன்னா இந்த டைமில் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும். ஒரு நல்ல ஒரு பதவியை கொடுத்து உங்களுக்கு ஒரு கர்வம் வரும்போது அது அப்படியே அந்த பதவி பின் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏதோ கொடுத்துருக்குது, நல்லா இருக்குது, முன்னேற்றமாக இருக்குது, பரவாயில்லாமல் இருக்குது அப்படின்ற எண்ணத்தில் மட்டும் அப்படியே நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேங்க ரிஷபராசி நண்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் கண்டிப்பாக காத்திருக்குது. ஒரு கர்வம் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பிரச்சனையை தான் கண்டிப்பாக கொடுக்கும். மற்றபடி பார்க்குறப்போ இது வரைக்குமே ரிஷபராசி நண்பர்கள்லாம் நிறையா பேருக்கு எக்ஸாம் எழுதிட்டுருக்குறாங்க. கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுனா எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. ஒரு போலீஸ்க்கு எழுதிட்டுருக்கிறேன், டிஎன்பிஎல் எழுதிட்டுருக்கிறேன், குரூப் 1 குரூப் 2 எழுதிட்டுருக்கிறேன், எந்த பக்கமும் ஒரு வாய்ப்பு கிடைக்க மாட்டேது அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக அந்த டைமில் எக்ஸாம் படித்து இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டைமில் எக்ஸாம் எழுதினவங்களுக்கும் எழுத போகிறவங்களுக்கும் நல்ல வாய்ப்பு.
ஒரு குருவோட பார்வையில் இருக்கிற ஒரு அனுகிரகம் கண்டிப்பாக நல்ல வாய்ப்பு சிறப்பாக இருக்குது. வெளிநாடு போனவங்களுக்கு, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த டைமில் சம்பள உயர்வு கிடைக்கும். இது வரைக்கும் வேலை கிடைக்கலங்க, நான் சும்மா தான் இருக்கிறேன், வெளிநாட்டுக்கு வந்துட்டு சும்மா இருக்கிறேன் அப்படின்றவங்களுக்கும் அந்த இடத்துல ஒரு வேலை கிடைக்கும். அதான் சொல்கிறேன்ல, உங்களுக்கு ஒரு நண்பர்கள் பழக்கம் அதிகமாக. ஏன்னா சனி பகவான் புதனோட சாரத்தில் உட்கார்றாரு, ரேவதி நட்சத்திர சாரத்தில். அதுக்கப்புறமேட்டு சொந்த சனியோட வீட்டில் சனியோட சாரத்தில் போய் உட்காராரு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில். அப்படி இருக்கும்போது ரெண்டுமே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலனை தான் கொடுக்க போகுது. அப்போ ஜலம் வீட்டுக்கு சனி பகவான் அதுவும் உங்களுக்கு பலன், வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் பலன். இப்போ புதுசாக ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போகிறோம், ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போகலான்னு ஆசைப்பட்றாங்க. ஒரு இடத்துக்கு திடீர்னு ஒரு ட்ராவல் வந்துருச்சு, ஒரு ஒரு இன்டர்வியூக்காக போகிறேன், இங்கேருந்து வெளியே சென்னைக்கு போகிறேன், பெங்களூர் போகிறேன், ஒரு இடத்துக்கு இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போகிறேன், இன்டர்வியூக்காக போகிறேன் அப்படின்றவங்களுக்கு அந்த இன்டர்வியூ போகிறது, வெளியில் போய் ஒரு விஷயங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயம் சக்ஸஸ் ஆகும். எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். தொழில் வகையில் நான் பார்த்துட்டே இருந்தேன் கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக அதான் சொல்கிறேன், இந்த டைம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. வேலையே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு சப்போர்ட் மூலிமா அண்ணன் தம்பி வகையிலையோ, அண்ணன் வகையிலையோ, தம்பி வகையிலையோ யாராச்சும் ஒரு வகையில் வா இந்த டைம் இந்த இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணி பாரு, உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். கண்டிப்பாக அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணி நீங்கள் அதில் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுவீங்க. அந்தளவுக்கு ஒரு வாய்ப்புகள் அந்த டைம் சிறப்பாக இருக்குது. மற்றபடி குடும்ப சார்ந்த விஷயங்கள், குடும்ப வகையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் கொடுக்கும். ஏன்னா சனியோட பார்வை 3ஆம் பார்வையை உங்கள் ராசியை பார்க்குறாரு. சனி ஜலம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. பிராயணத்தினால சின்ன சின்ன நன்மைகள் இருக்கும், ஆனால் கொஞ்சம் விலகி இருக்கிறோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸ் மட்டும் கொஞ்சம் அப்பப்போ வந்துட்டு போகும். என்னை விட்டு விலகியே இருக்கிறீங்க நீங்கள் இப்போ இது கூடவே இருக்க மாட்டேன்றீங்க, எப்பயுமே வெளியவே இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வரும், அப்படின்ற ஒரு சின்ன சின்ன சங்கடங்கள் வரும். எப்போ தான் வீட்டுக்கு வருவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மனைவி வகையில் ஒரு ஆதங்கம் ஏற்படுத்திக்கிட்டு போகும், கணவர் வகையில் ஒரு ஆதங்கம், சின்ன சின்ன விஷயங்கள் ஏற்படுத்திக்கிட்டு போகும். அதனால தான் பிரச்சனை வருமே தவிர மற்றபடி பிரச்சனைகள் கண்டிப்பாக வராது. மற்றபடி கடன் சார்ந்த விஷயங்கள், இதுவரை கடன் கொடுத்தங்க வாங்க முடியாமல் இருக்கிறங்க, நான் வாங்கின கடனும் கட்ட முடியலைங்க அப்படின்றவங்களுக்கு வாங்கின கடனாக இருந்தால் கண்டிப்பாக அந்த டைமில் கட்டுறதுக்கு வாய்ப்பு வரும். கொடுத்த கடன் வெளியே எடுத்து பண வரவுகள் உங்களுக்கு வந்து லாபச்சனினால் கண்டிப்பாக கொடுத்த கடன் மற்ற இடத்துல ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்துருக்குங்க இன்னும் வரல, 2 லட்ச ரூபா கொடுத்துருக்குறேன் இன்னும் வரல அப்படின்றவங்களுக்கு அந்த கடன் சார்ந்த விஷயங்களும் உங்களை தேடி இந்த டைமில் வரும். அது கடன் மூலிமா வரக்கூடிய லாபமும் ஏற்பாடு பண்ணி கொடுக்கும். லோன் அப்ளை பண்ணால் லோன் உடனே வந்து கிடைக்கும். வீட்டுக்கு லோன் அப்ளை கண்டிப்பாக உடனே வந்து கிடைக்கும். எல்லாமே உங்களுக்கு இந்த டைம் ப்ராசஸ் ஆகிற ஒரு விஷயம். 4.5 மாத காலங்கள் உடனுக்குடனே அமையும். போகக்கூடிய பாதைகள் சிறப்பாக இருக்கும், எடுக்கக்கூடிய முடிவுகள் சிறப்பாக இருக்கும், எடுக்கக்கூடிய இன்டர்வியூ சிறப்பாக இருக்கும், குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் நல்லாயிருக்கும். காதல் சார்ந்த விஷயங்கள் மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும். ஏன்னா வரக்கூடிய ஜூலையிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் வீட்டில் லவ் சொல்கிற மாதிரி இருந்தால் கூட லவ் சொல்லிடுங்க. லவ் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இருக்குது. ஏன்னா புதன் சொல்லப்போனால் ரிஷபராசி பார்க்குறப்ப சுக்கிரன் அதிபதி, சனி சொல்லப்போனால் புதனோட வீட்டில் ரெண்டுமே ஒரு காதல் கிரகம் தான். அந்த ரெண்டுமே அதுவும் ஜல வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம். ஃபஸ்ட்டு போயிட்டு தாய்கிட்ட சொல்லுங்கள், உடனே உங்களுக்கு லவ் சக்ஸஸ் ஆகும், உடனே உங்களுக்கு திருமணம் பண்ணுறதுக்கு ஒரு ஏற்பாடு கிடைக்கும். நல்ல ஒரு யோகமாக இருக்குது. நல்ல ஒரு யோகமான காலகட்டமாக இந்த வருஷம் 2026 டிசம்பர் மாதம் வரைக்குமே லவ் பண்ணுறவங்களுக்கு உடனே ஒரு வாய்ப்பு தேடித்தரும். லவ் பண்ணுறவங்களுக்கு உடனே ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்கும். அந்தளவுக்கு ஒரு யோகமான நேரங்கள், யோகமான காலகட்டமாக இருக்குது. மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக நீங்கள் அடைவீங்க. சுச்சுவேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். அனைவருக்கும் நன்றி, மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.